ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கற்கும் படலம். நான் உங்கள் ரத்னகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரிஸ்க் ரிட்டர்ன் கால்குலேஷன் வித் ப்ராபபிலிட்டி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ரிஸ்க் ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டாக் கால்குலேஷன்ஸில் நம்ம பார்த்தோன்னா வித்தவுட் ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம் பார்த்தோம். சிம்பிளாக மீன் அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சோம். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராப்ளமில் வித் ப்ராபபிலிட்டின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கால்குலேஷன்ஸ் ஃபார்முலாவும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ டைரெக்டாக ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். Shankar has been considering an investment in stock X. He has estimated the following probability distribution of return of stock X. ஸோ அவருடைய ஸ்டாக் எக்ஸ்லேருந்து ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா இதுதான். அதே சமயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா எக்ஸ்பெக்டட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ரிட்டர்னுக்கு இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம்ஸ் இங்கே வேல்யூ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். ப்ராபபிலிட்டி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜில் கொடுக்க மாட்டாங்க. இன்ஸ்டன்ட் தட் பாயிண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 0.10, 0.25, 0.40, 0.20 அண்ட் 0.05. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும், ஈவன் தோ இஃப் இட் இஸ் கிவன் இன் த பர்சன்டேஜ். ஓகே, ஃபைன். ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். ஆஃப்டர் தட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா வேரியன்ஸ் தெரிஞ்சிருந்துச்சா நம்மளுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வேரியன்ஸோட ஃபார்முலா இதுதான். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸோட ஃபார்முலா இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் நம்ம கால்குலேட் பண்ணிவிடும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஷார்ட் ஃபார்மாக இஆர்னு போட்டுக்கிறேன். இதனுடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா சமேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 to n RI into PI. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக இதை ரெண்டுத்தையும், அதாவது ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கையும் ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணி அதேமாரி ஒவ்வொரு ரிட்டர்ன் ப்ராபபிலிட்டியும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். ஸோ சிம்பிளாக நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம். -10 into 0.1 plus 0 into 0.25 plus 10 into 0.4 plus 20 into 0.2 plus 30 into 0.5. ஸோ நீங்கள் இது எல்லாமே சம் அப் பண்ணிங்கன்னா, அப்படி மல்டிப்ளை பண்ணி சம் அப் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் யூ வில் கெட் லைக் -1 plus 0 plus 4 plus 4 plus 1.5. finally it is equal to 8.50. ஸோ அப்போது உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 8.50 நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் தி எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். சிம்பிளாக நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ரிட்டர்ன் இன்டூ இந்த ப்ராபபிலிட்டி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதேமாரி ஒவ்வொரு ரிட்டர்ன் கூடிய இந்த ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். சில சமயங்களில் இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு டேபிளில் கூட கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு டேபிள் மாதிரி மேக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆர் போட்டுருங்க, ப்ராபபிலிட்டி கொடுத்துருங்க, அண்ட் இங்கே இஆர்னு போட்டுக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -10 கொஷனில் இருக்கிற -10, 0, 10, 20, 30 அண்ட் ப்ராபபிலிட்டி 0.1, 0.25, 0.40, 0.20 அண்ட் 0.05. இதை நீங்கள் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் -1, 0, 4, 4 and 1.5. இதெல்லாம் நீங்கள் சம் அப் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 8.5. ஸோ சிம்பிளாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே ஒரே விஷயந்தான். இதை ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி டேபிள் போட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணாலே போதும் தான். ஸோ இந்த ஃபார்முலா ஆக்சுவல் ஃபார்முலா இது தான். இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்பேன்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த ஸ்டாக் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வேரியன்ஸ் தேவை. வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவை நல்லா நோட் பண்ணிக்க. ஸோ இதான் ஃபார்முலா. இந்த வேல்யூவில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா the RI minus ER
ஹோல் ஸ்கொயர் இந்த வேல்யூ நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணால் நம்மளுக்கு கேல்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். எப்படி நான் வந்து லாஸ்ட் டைம் சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணிப்போம். ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து ப்ராபபிலிட்டி போட்டுப்போம். செகண்ட் வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கு வந்து ஆர்னு போட்டுக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து இஆர் வேல்யூ தெரியும். ஸோ ஆறு மைனஸ் இஆர் இங்கே போட்டுப்போம். இதை இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியறதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஆர் மைனஸ் இஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8.50 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர் மைனஸ் இஆர் ஹோல் ஸ்கொயர். ஆஃப்டர் தட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆர் மைனஸ் இஆர் ஹோல் ஸ்கொயர் இன்டூ பி. ஸோ ஃபார்முலாவில் நம்ம தேவைப்படுற மாதிரி நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூலாம் எழுதிப்போம். 0.1, 0.25, 0.40, 0.20, 0.05. ஆர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -10, 0, 10, 20 அண்ட் 30. இப்போ ரிட்டர்ன்லேருந்து அந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்லேருந்து எவ்வளோ வந்து ரிட்டர்ன் டிவேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா -10 -8.50. ஸோ இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு -18.50 வரும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 0 -8.50 வரும். ஸோ -8.50. நெக்ஸ்ட்டு 10 -8.50 1.50. 20 -8.50 11.50. 30 மைனஸ் வரும்போது 21.50. இப்போ நம்ம வந்து டீவியேட்டட் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம், டீவியேஷன் வேல்யூ. இந்த டீவியேஷன் வேல்யூவை ஸ்கொயர் அப் பண்ண போகிறோம். ஸோ 18.50 ஸ்கொயர் அப் வேல்யூ வந்து என்னென்னா, ஸோ இங்கே நாங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவில் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஸோ 342.25 அண்ட் 8.50 கேல்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 72.25. 1.5 வந்து பார்த்திங்கன்னா 2.25. 11.5க்கு 132.25. 462.25. ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் அவுட் ப்ராப்ளம் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் அவுட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்லேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு, இயர்லேருந்து ரிட்டர்ன் எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு, அதனோட ஸ்கொயர் ஆஃப் வேல்யூ பார்த்துட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா இன்டூ பி. ஸோ இப்போ ஆர் மைனஸ் இஆர் ஹோல் ஸ்கொயர் இன்டூ பி இந்த வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சிம்பிளாக நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 1ஆகவும் இது நான் 2ஆகவும் கன்சிடர் பண்ணுனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 into 2 அந்த ரெண்டு காலமில் இருக்கிற வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட போகிறேன். ஸோ மை வேல்யூ வில் பி 34.225, 18.06. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.90, 26.45 அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ 23.11. ஸோ 0.1 into 342 ஓட வேல்யூ இது 0.25 கூட 72.25 சேர்ந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get 18.05. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராபபிலிட்டி வேல்யூ கூட இந்த ஸ்கொயர் ஆஃப் வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இப்போ இதனுடைய சம்மேஷன் வேல்யூ என்னென்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will get 102.745. ஸோ தட் மீன்ஸ் நம்மளுக்கு வேரியன்ஸோடைய வேல்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸோடைய வேல்யூ. ஸோ வேரியன்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னா 102.745 வருது. ஸோ வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 102.745னா இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ வேணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வில் பி ரூட் ஆஃப் வேரியன்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ ரூட் ஆஃப் அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 102.745. இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10.14. ஸோ இதை ஃபைனல் ஆன்சரை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணும்போது இதை பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஏன்னா நம்ம ரிட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் தான் கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் பர்சன்டேஜில் இதை மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம ஆஸ் பர் தி ப்ராப்ளம் எக்ஸ்பெக்டட் ரிட்டனும் கால்குலேட் பண்ணியாச்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கால்குலேட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் ப்ராப்ளத்தை நான் கொடுக்குறேன்.
ஸோ இதை சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை மென்ஷன் பண்ணுங்கள். Until this is bye from Ratnakumar. Thank you.